காசி தேசத்துல ஒரு வேடன் இருந்தானா. அவன் வழக்கம் போல காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கான். ஒரு மானுக்கு நேரா குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேல போய் குத்திக்கிட்டது. விஷம் தடவுன அம்பு. அதனால மரம் வீணா போயிடுது. அதுல இருந்த இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள்ல அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டுப்புச்சு. அந்த மரத்துல ஒரு பொந்து, அதுல ஒரு கிளி ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியா வளமா இருந்த காலத்துல நிறைய பறவைகள் அதுல தங்கி இருந்தது. மரம் காய ஆரம்பிச்சதும் அந்த பறவை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சது. சரி, இனிமே இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேற இடம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டு கடைசியில தங்கி இருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போறதுக்கு பிரியப்படல. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேல அவ்வளவு அன்பு. இலை தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போறதில்ல. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போயிட்டுது. சத்தம் போட்டு கத்த கூட அதால முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்துல இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தா தேவையில்லைன்னு தோணிச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்துல இருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான். இந்திரன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்துல இலையும் இல்ல காயும் இல்ல, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துட்டு இருக்குது. நீ இன்னமும் இதே கட்டிட்டு அழுதுட்டு இருக்கிறிய? உன் கூட இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் பாத்தியா? இதே காட்டுல உள்ள செழிப்பான மரங்கள்ல போய் கூடு கட்டிட்டு சுகமா இருந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம். அதனால வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்துல தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்து காப்பாத்தி ஆளாக்குனது இந்த மரம் தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம் தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம் தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில இருக்குது. இந்த நேரத்துல நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்துல நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்க சொல்றது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற நீங்க எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுதான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னா உன்ன மாதிரி இருக்கணும். பொதுவா ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அவர் கொஞ்சம் வீணா போயிட்டா அத்தனை பேரும் ஓடி போடுவாங்க. நீ அது மாதிரி இல்ல. சுகத்தையும் துக்கத்தையும் சமமா எடுத்துக்கிட்ட. உன்னை பாராட்டுறேன். உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாராம் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோட செழிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான். அப்படியே தந்தேன்னார் இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பா பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்துதான். மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்றார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்றானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்றார். சரி, அந்த கதையை இந்த சமயத்துல எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்துல அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதல இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மத்தவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெத்தவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினைச்சு பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பத்தி ரொம்ப மெச்சுக்கிட்டார். என் புள்ள எப்பவும் புத்திசாலித்தனமா குடும்பம் நடத்துறான். அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போற அளவுக்கு அவன் நடந்துகிட்டதே இல்ல அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமா. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையா தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்துல அப்பா அம்மாவை காப்பாத்துறது?